வணக்கம். டெல்லிக்கு செல்லும் ஸ்டாலின். ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தின் பிடியில் சிக்கியுள்ள ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்கு மோடியை தவிர வேறு யாரும் கிடையாது. இதனால் உடனடியாக டெல்லி பயணம் மேற்கொள்ள ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது எனது எதிரி மோடிதான் என்று மிகவும் பேசும் பொருளாக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டிருந்தார். ஆனால் ஆட்சி அதிகாரங்கள் இழந்த பிறகும் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைந்த பிறகு ஒட்டுமொத்த ஆட்சி அமைச்சர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை சிபிஐ, அமலாக்கத்துறை போன்றவர்களிடம் அனைத்து ஆதாரங்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் சமர்ப்பித்த நிலையில் எங்கே கைதாகி விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தில் மோடி அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டு இதன் மூலம் தப்பிக்க ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்பதை ஆலோசனை செய்ய டெல்லி பயணம் ஸ்டாலின் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தமிழ்நாட்டில் முழுவதுமாக அகற்றப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டது. கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், பிசிக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து தாவேகாவில் கூட்டணி தொடரும் என்பதற்கேற்ப பேசும் பொருளாக மாறியுள்ளது. இன்னும் 8 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தலும் நடைபெறுகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக பல தொகுதிகளில் தோல்வியை தழுவி சென்னை மண்டலத்தில் ஒரு கவுன்சிலர் கூட வர முடியவில்லை என்றால் நிச்சயம் அது பேர் தோல்வியாக திமுக இனி மீண்டு வருவது கடினம். அன்றைக்கு எப்படி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியை அமைத்தாரோ, திமுகவின் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களை முதல்வராக விடாமல் ஆக்கினார்களோ, அதே நிலைமை முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அடுத்த 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை மட்டுமே முதல்வராக இருக்கக்கூடிய காலநிலை ஏற்படுத்தும் மக்களின் ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருப்பதாக தகவல்களையும் ஆதாரங்களுடன் மக்கள் சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு துறைகளிலும் ஊழல், கல்வியாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், ஏன் ஒட்டுமொத்தமான பணியாளர்களுக்கும் திமுகவின் ஆட்சியில் ஊழல்தான் செய்யப்பட்டுள்ளது. அனைத்தையும் 20 நாட்களில் முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். மதுபானங்களில் இருந்து மட்டும் மாதம் 130 கோடி, வருடத்திற்கு 1500 கோடி என்று மிகப்பெரிய ஒரு ஊழலை திமுக செய்திருப்பதாக நேற்று முன்தினம் செய்தி ஊடகங்களிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. இனி அந்த பணங்கள் எல்லாம் அரசின் கஜானாவிற்கு செல்லும் என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனி ஒருபோதும் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்க முடியாது. ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறிவிட்டது. இதனால் வேறு வழி இல்லை, மோடி அவர்களது காலில் தான் விழ வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தற்பொழுது தாவேகாவிற்கு ஆதரவுகளை தெரிவித்ததால் மத்தியில் தேசிய கட்சியின் ஒரு ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் குடும்ப சொத்துக்களை பாதுகாக்க முடியும், கட்சியை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளதாக தகவல்களை தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் 20 எம்பிக்கள் மற்றும் திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற எம்பிக்களை தவிர நேரடியாக சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட எம்பிக்கள் மறைமுகமாக அமித்ஷா மற்றும் பாஜகவின் முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேசியுள்ளனர். இதனால் அடுத்தடுத்த தேர்தல்களில் மட்டுமல்ல, இனி மறைமுகமாக நாங்கள் ஆதரவுகளை பாஜகவிற்கு கொடுப்பதற்கும் நேரடியாக ஆதரவுகளை கொடுப்பதற்கும் தயாராக போகிறோம் என்பதையும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் டெல்லிக்கு முதல்வராக பொறுப்பேற்று மோடி அவர்களை சந்திப்பேன் என்று அன்றைக்கு பேசியிருந்தார். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக கூட ஸ்டாலின் அவர்களால் வர முடியவில்லை. கொளத்தூர் தொகுதியிலும் பல தோல்விகளை தழுவி தற்பொழுது வீட்டில்தான் இருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களின் விசாரணையை சிபிஐ துறையும் அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்துவதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஆளுநரிடம் சமர்ப்பித்து ஆளுநரும் சிபிஐ துறைக்கு அனுமதி வழங்கியதன் காரணமாக தற்பொழுது விசாரணை தீவிரப்படுத்தப்படும் என்ற காரணத்தினால் கைது அல்லது விசாரணையில் தன் பெயர் சேர்க்கப்படுமோ என்ற காரணத்தினால் அவசரமாக டெல்லி பயணம்
ஸ்டாலின் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த விசாரணையில் நிச்சயம் உதயநிதி திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கூண்டோடு சிக்குவார்கள் என்ற தகவலையும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். முதல்வர் விஜய் அவர்களை சாதாரணமாக ஸ்டாலின் இடைபடக்கூடாது, ஏனென்றால் இப்பொழுதும் திமுக மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நெல்லை போன்ற மேயர்கள் முதல்வர் விஜய் அவர்களது புகைப்படங்களை பயன்படுத்தாமல் அவர்களது அலுவலகங்களில் புறக்கணித்து மக்களது சேவைகளை செய்யாமல் ஸ்டாலின் அவர்களது புகைப்படங்களை வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபரை தலைவனாக தமிழ்நாட்டின் முதல் குடிமகனாக நாம் பொறுப்பேற்க வைத்துள்ளோம். ஆனால் அதை திமுக ஏன் புறக்கணிக்கிறது? மக்களை புறக்கணிப்பதாக தற்பொழுது திமுக செயல்படுகிறதா என்ற கேள்விகளும் திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனி ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையை ஸ்டாலினை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக அவசரமாக டெல்லிக்கு சென்று மோடி அவர்களிடம் அப்படி என்ன பேசுவார்? இதற்கு முன்னால் செய்த ஊழல்களில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கூறுவாரா? அல்லது நாங்கள் செய்த தண்டனைக்கு என்ன செய்யலாம் என்பதற்கேற்ப சிபிஐ துறையினர் எங்களை கைது செய்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தக்கூடும், அதிலிருந்து பாதுகாப்பதற்காக மோடியிடம் கேட்பாரா என்ற கேள்விகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழலை தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார். திமுக 5 ஆண்டுகளில் எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தால் கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலினை தோல்வியை தழுவக்கூடிய வகையில் மக்கள் செய்திருப்பார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது தோல்விற்கு பிறகு அமைச்சர்களது பெயர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளாலும் சிபிஐ துறை அதிகாரிகளாலும் விசாரணைக்கு எழுதப்பட்ட நிலையில் எஃப்ஐஆர் பதிவுகள் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் காவல்துறை மூலமாக டெல்லிக்கு தலைமைக்கு சென்று விட்டது. இதனால் தான் தற்பொழுது அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது முதலில் பாதுகாப்பதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கான தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டு இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட எதிர்வரக்கூடிய அரசியல் காலத்தில் இருக்காது என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் எஃப்ஐஆர் பதிவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் KN நேரு மற்றும் இன்னும் பல நிர்வாகிகள் மீதும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கலாம் என்று ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக விஜய் அவர்கள் போட்ட கையெழுத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக டெல்லிக்கு சென்று மோடி அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவது சரியா தவறா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் ஒருவேளை திமுக போட்டியிட்டால் வெற்றியடையுமா தோல்வியடையுமா என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.